ஆதரையை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும். அவள் நம்ம மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கா போல், ஃபோன் பண்ணால் கூட எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு ஆதிரை 2 பேருமே வெளியில் சாப்பிட போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே ஒரு கடைக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட போகிறாங்க. அவங்க போகும்போதே பின்னாடியே வந்து இந்த தேவா வந்து அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணி கொல்லணும்னு சொல்லிட்டு தான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. ஒரு வழியாக இவங்களும் அதிலேருந்து தப்பிச்சிட்டாங்க. சாப்பிடவும் போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு உட்காந்துட்டாங்க. என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி இழுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்க வச்சா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என் வாழ்நாள் எதிரின்னு அவள் ஒருத்தி தான், அவளை போட்டு தள்ளாத விட மாட்டேன். இவங்க 2 பேரும் என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்காங்க. அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம தேவா. அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக காத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் உட்காந்து பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிற அந்த சமயத்தில் நம்ம வேல்விழியும் அவங்க அப்பா ஏகாம்பரமும் அங்கே வராங்க. வந்தவங்க சும்மா ஒன்றும் வரல, நம்ம ஆதிரை பிரபு இவங்க 2 பேரையும் தேடி போய் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஆதிரை, இந்த காட்டு விலங்குகிட்டெல்லாம் நீ போய் பேசிகிட்ருக்க, அதுங்களுக்கு சொன்னால் ஏதாச்சும் புரியுமா? காட்டு மிராண்டித்தனமாக தான் ஏதாச்சும் பண்ணோம். நீ அதை விட்டுட்டு நீ உன் வேலையை பாரு. நீங்கள் சரியாக தாங்க சொன்னீங்க, இவங்க மனுஷங்களே கிடையாது, மிருகங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதிரையும் சொல்லி 2 பேரையும் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம வேல்விழியையும் ஏகாம்பரத்தையும். பரவாயில்லைங்கோ சார், இப்போ பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் உங்களை தேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரை வர சொல்லி மீட் பண்ண வைக்கிறாங்க. இவர் தான் என்னுடைய இப்போதைக்கான நண்பர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னடா இது, ஏகாம்பரம் நமக்கான ஆள் தானே, இப்போ எதுவும் போலீஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம அவங்க கூட கூட்டு சேர்ந்தா அந்த ஆதிரியை எதிர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, எப்படி இருந்தாலும் அந்த போலீஸ் மேலே போட்டு தள்ளிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடனால எது நடந்தாலையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவா ஒரு புது திட்டத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி தேவா, ஏகாம்பரம், அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஒன்றா நம்ம ஆதிரைக்கு பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ ரஞ்சித்துடைய சூசைடில் இருந்தும் நம்ம ஆதிரையை எப்படி லிங்க் பண்ணலாம், அவளுக்கும் ரஞ்சித்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட இதில் தேவாவும் ஒரு உதவியை செய்ய முன் வந்திருக்காரு. இது மூலயமா நம்ம ஆதிரையை வந்து பழிவாங்கலாம் நினச்சிருக்காங்க. எப்போவுமே உண்மை தோற்று போகாது, அது தோக்குற மாதிரி இருந்தாலும் அதோடைய வேலையை அது கரெக்டாக செஞ்சு தான் தீரும். இந்த பெரிய ஆபத்தில் இருந்து கண்டிப்பாக நம்ம ஆதிரை வந்து மீண்டு வர போகிறாங்க. அதுக்கான ஒரு சின்ன க்ளூவையும் நம்ம ஆதிரை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. ரஞ்சித் வந்து எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையில் மாட்ட முக்கிய காரணம், அவர் இறக்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம ஆதிரைக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கு. இதை வச்சு தான் கேஸ்